வணக்கம். நான் மணிகண்டன். இது ஃபினான்ஸ் வித் மணி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எஸ்ஐபி. நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, பல லட்சங்கள் இருந்தால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருக்கோம். அது அப்படி கிடையாது. சின்ன அமௌண்ட் இருந்தால் கூட நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சின்ன அமௌண்ட்னா எவ்வளோங்க? ரூ. 100 ரூ. 500 இருந்தால் கூட போதும். இப்போ நம்ம ஒரு பழமொழி தெரியும், சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற பழமொழியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் எஸ்ஐபி. வாட் இஸ் எஸ்ஐபி? எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இங்கே ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்துக்குவோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நினச்சிக்குவோம். இந்த இடத்துல ஸ்மால் அமௌண்ட் அப்படின்றது ஒரு ₹5000 எடுத்துக்குவோம். எவ்ரி மந்த் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். எந்த மாதமும் விட்டுறக்கூடாது. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறத லாங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும். லாங் டைம் அப்படின்றது இந்த இடத்துல 1 வருஷமோ 2 வருஷமோ கிடையாது. மினிமம் 15 to 20 இயர்ஸ். அவ்வளோ லாங் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போது 5000 வந்து 12 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ₹60,000 பெர் வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் ஒரு வருஷத்துக்கு. அப்போ செகண்ட் வருஷத்தில் ₹1,20,000 இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த வருஷத்தில் 1,80,000 ஆயிருக்கும். இப்படியே கண்டினியூஸாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போனோம்னா 20 வருஷத்தில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 12 lakhs ஆயிரும். இப்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டுமே நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா, நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நம்ம இங்கே பணத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணல, இன்னொரு முக்கியமான விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது என்னன்னா, நம்மளோட டைமிங் தான். அதாவது 20 வருஷம் மிகப்பெரிய லாங் பீரியட் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போதுமே பணத்தோட லாங் டைம் நம்ம வெயிட் பண்ணும்போது அதில் மிக முக்கியமான ஒன்று நடக்கும். அதுதான் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங்கை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்படி டைமிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்ந்து காம்பவுண்டிங் நடக்கும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட வெல்த் வந்து நல்லா பில்ட் ஆயிரும். இப்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ₹12,00,000 பண்ணியிருக்கோம். ஒரு 12% ரிட்டர்ன் வர்ற ஏதோ ஒரு ஃபண்டுலேயோ ஏதோ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த 12% ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். ஒவ்வொரு வருஷமும் எல்லா ஸ்டாக்கும் 12% தரும், இல்லைனா எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் 12% தரும் அப்படின்றது எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. அப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளோட ரிட்டர்ன் வந்து 30 to 40 லட்ச ரூபா இருக்கும். வாங்க ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போது பெர் மந்த்து 5000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு வருஷத்தில் நம்ம ₹60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஃபஸ்ட் இயரில் நம்ம ₹60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். நம்ம ப்ரொஜெக்ஷன் படி 12% ரிட்டர்ன் வருது அப்படின்னு நினச்சோம்னா, இந்த வருஷத்தோட ரிட்டர்ன் வந்து ₹7,200. அப்போ என்னோடய கேபிட்டல் ₹67,200 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம இன்னொரு ₹60,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மகிட்ட ப்ராஃபிட்டோடு சேர்த்து 67,200 இருக்கும். அடுத்து ஒரு ₹60,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ₹1,27,200 ஆயிரும். அந்த வருஷமும் நம்ம 12% ரிட்டர்ன் வர்றதா அசம்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ அதோட ரிட்டர்ன் அமௌண்ட்டு ₹15,264. இப்போது டோட்டல் கேபிட்டல் ₹1,42,464. இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணது ₹1,20,000 தான். ஆல்ரெடி ₹22,000 நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். இதே ஒரு 3வது வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்மளோட கேபிட்டல் 12% இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து ₹2,00,000 ஆயிடுச்சு. இப்படியே நம்ம கண்டினியூஸாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம 20 வருஷம் கழித்து நம்மளோட மொத்த கேபிட்டல் ₹48,41,000 ஆயிடுச்சு. அப்போ நம்ம இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்? 20 வருஷத்தில் ₹12,00,000 மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளோட ஃபைனல் கேபிட்டல் வந்து ₹48,00,000. அதாவது 4 மடங்காக மாறிடுச்சு. இது தாங்க எஸ்ஐபி, சிறுதுளி பெருவெள்ளம். நம்ம இன்வெஸ்ட் பண்ண நினச்சது மாதத்துக்கு 5,000 மட்டும்தான். ஆனால் லாங் டைம் நம்ம இதில் கொடுத்தோம். இந்த டைமிங்னால் நம்மளோட வெல்த் வந்து 4 மடங்கு பில்ட் ஆயிடுச்சு. இப்போ இதே இது வந்து நீங்கள் 20 வருஷம் பண்ணாமல் 35 வருஷம் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட வெல்த் வந்து இன்னும் அதிகமாக பில்ட் ஆகும். ஸோ நம்ம டைமிங் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இதில் ப்ராஃபிட் இருக்கும். நம்மளோட வெல்த்தும் பில்ட் ஆகும். தேங்க்யூ.